இருக்குனே நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே ரியலைஸ் ஆகுது. சாரி. ஆமா, சொல்றதெல்லாம் சொல்லிடு. அப்புறம் இந்த ஒரு வார்த்தையை சொல்லு. பிரீதா, நான் ஜஸ்ட் ஆஃபீஸில் நடக்கிற ஒரு விஷயத்தை கேஷுவலாக ஷேர் பண்ணேன். நான் எந்த விதத்தில் என்பி உனக்கு டார்ச்சராக இருந்தேன்? பிரீதா, என் மேலே தான் தப்பு. தயவு செஞ்சு இன்னைக்கும் சண்டை போட்டு மூட ஸ்பாயில் பண்ணிக்க வேணாம். ஓ, அடுத்த பிளேம் மூட ஸ்பாயில் பண்ணுறேன். எப்பவுமே நான் தான் சண்டை ஆரம்பிக்கிறேன்ல என்பி? அப்போ சார் நீ என்ன பேசினாலும் அப்படியே அமைதியா காதல வாங்கிக்கிறேன். இப்ப என்ன பண்ண? இப்ப என்ன பண்ண? என்ன பண்ண? டைம் பார்த்தேன். நான் அதை கேட்கல, நான் பார்த்தேன். நீ என்ன பண்ண? என்பி உன்னதான் கேட்கிறேன், என்ன பண்ண? கத்துன பிரீதா, சத்தம் வராம கத்துன. இல்லைன்னா அதுக்கு என்ன ஆரம்பிப்ப? பிரீதா, நான் அப்படி சொல்ல நான் ஒரு பிளாக் டீ ஒரு லெமன் டீ. எங்கடா போறோம்? நான் காலையில அட்லீஸ்ட் ஆர்ஃபனேஜ்க்காவது போயிருப்பேன்ல. சொல்றேன்டி. டேய் ப்ளீஸ்டா சொல்லுடா. வெயிட் பண்றீ, சொல்றேன். பரவாயில்லையே, சாரோட பிஸி ஸ்கெடியூல்ல சர்ப்ரைஸ் பிளான் பண்றதுக்கெல்லாம் டைம் இருக்கு. ஏன் மேடம்க்கு இது வரைக்கும் நாங்களாம் சர்ப்ரைஸ் பிளான் பண்ணதே இல்லையா? சும்மாடா, உடனே. இரு நான் எடுக்கிறேன். யாரு? யாரோ அருணா. காதலவி. டேய் மச்சான். மச்சான் சொல்றா. எங்கடா இருக்கு? எதுவும் கேட்க மாட்டேதே. டேய் வண்டி ஓட்டிட்டு இருக்கேன்டா. டேய் அன்னைக்கு மேல கொடுத்த டிசைன் நீ முடிக்கவே இல்ல. அவன் என்ன புடிச்சு கத்திட்டு இருக்காடா? டேய் மண்டைக்கு தேவையான டிசைன்லாம் நான் அன்னைக்கே முடிச்சு வச்சு தான்டா வந்தேன். டேய் என்கிட்ட உண்மையை சொல்றா. அவன் என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். முடிச்சே இல்லையா? சரி நான் மண்டே வந்து வச்சு முடிக்கிறேன்டா. நீ ஒரு நாளாச்சும் நிம்மதியா இருக்கணும்டா. அப்படி முடிக்கலையா? டேய் அவனுங்க கிடக்குறானுங்க. நம்ம எங்க போறோம்? சொல்லு 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 என்பி ப்ளீஸ். என்பி ஏய் சொல்றேன். நேரமா கேக்குற, சொல்லு. சொல்றேன். சர்ப்ரைஸ்னா என்ன சொல்லிட்டா பண்ணுவாங்க? அவனுக்கு டார்ச்சர் பத்தது நீ வேற. சரி ஏன் கத்துற? பின்ன என்ன பிரீதா, நானே ஆஃபீஸில் 6 நாள் டார்ச்சர் தாங்க தான் ரிலாக்ஸாக இருக்கலாம்னு இங்கே வரேன். இங்கே வந்தா சும்மா நச நச. இப்போ என்ன சொல்ல வர என்பி? நான் உன்னை டார்ச்சர் பண்றேனா? பிரீதா நான் அப்படி சொல்ல. பதன சொன்னேன். பிரீதா நான் சும்மா ஆஃபீஸில் டார்ச்சராக இருக்குன்னு தான் சொல்ல வந்தேன். அதுக்கப்புறம் என்ன சொன்னேன்? பிரீதா நான் அப்படி மீன் பண்ணல. மா
நான் ஏதோ ஆஃபீஸ் டென்ஷன்ல கத்திட்டேன். அப்போ சார் நீ என்ன பேசினாலும் அப்படியே அமைதியா காதுல வைக்க. இப்போ என்ன பண்ண? சத்தம் வராம கத்துனேன். இல்லைன்னா அதுக்கு எதை ஆரம்பிப்பேன். பிரீதா, நான் அப்படி சொல்ல வர நான் ஒரு பிளாக் டீ ஒரு லெமன் டீ. நான் சொன்ன டோன் விளையாட்டுத்தனமா இருந்தாலும் நான் சொன்னதெல்லாம் உண்மைதான். இப்போலாம் நீ கூட சரியா டைம் ஸ்பெண்ட் பண்றதே இல்லை. எனக்கு எல்லாமே புரியுது என்பி. உன் ஒர்க் ப்ரெஷர், நீ ஓவர் டைம் பார்க்குறது எல்லாமே நம்ம லவ்க்காக தான். ஆனா நம்ம லவ்வே பண்றது இல்லை. நான் உன் மூட ஸ்பாயில் பண்றேன்னு சொல்றேன். எல்லாத்த விட பெரிய ஹர்ட்டியா தான். இன்னைக்கு ஒரு நாள் ரிலாக்ஸா இருக்கணும்னு சொல்லியிருந்தா நான் காலையில ஆர்ஃபனேஜ்க்கே போயிருப்பேன். ஆனா இந்த ஒரு நாளுக்காக தான் வாரத்துல 6 நாள் வெயிட் பண்றேன். You know what? நமக்கு இன்னைக்கு ஆனிவர்சரி. நானும் இன்னைக்கு நீ தான் ஃபர்ஸ்ட் விஷ் பண்ணுவேன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஹாப்பி ஆனிவர்சரி. அண்ணா இந்தாங்க.
பிரீதா, என்ன சாரி தானே? ஹாப்பி ஆனிவர்சரி. அப்ப நீ வேணும்னு தான் சண்டை போட்டியா? ஐயோ மாட்டிக்கிட்டியடா. இல்லை ஆமாம் பிரீதா, இல்லைன்னா நீ கேட்குற கேள்விக்கு எப்பயோ சர்ப்ரைஸ் சொல்லியிருப்பேன். அதான் வேணும் நீ சண்டை பண்ண. சரி 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 சரி. இப்போ என்னடி எது விளையாடாத. டே போடா. ஏய் வாடா போடான்னு சொல்கிறாட வச்சுக்காதரி. ஐயோடா தல ஓட்டிருவியா? ஓவரா போயிட்டு. டா
ஓட்ட தெரியுமா? அதெல்லாம் நான் ஓட்டிடுவேன். கடவுளே. ஆமா, இங்க இருந்து அந்த பசங்களை பார்க்கறதுக்கு நம்ம ஆர்ஃபனேஜ்க்கே இப்போ பசங்களை பார்த்துருக்கலாமே. ஐடியா இல்லாத போய். சரி சரி, நான் சர்ப்ரைஸ் ஆயிட்டேன். மூச்சு இப்படி வைக்காத, சகிக்கல. சிரிக்காத பிரீதா, சமக்கம் வருது. பாத்திரி டேய் சொல்றா மச்சான். டேய் மச்சான், இந்த வேக்கம் பென் கொடுத்தீனா ஒர்க் ஈஸியா முடிச்சிருவேன்டா. அப்படியா? சரி ஓகே, மத்தியானம் அந்த பக்கமா ஒரு வேலையை வருவேன், நான் அப்படியே கொடுத்துட்டு போறேன். போறப்ப வந்து கொடுத்துட்டு போறியா? ஓகேடா. ஓகே. ஒரே நிமிஷம்டா, நான் கூப்பிடுறேன். சரி. ஹலோ. சொல்லுமா. ஹலோடா, எங்கடா இருக்க? நான் ரெடி. நீ கிளம்பிட்டியா? கிளம்பிட்டியா? எங்க? எங்கயா? வெளியே போலான்னு சொன்னியடா, மறந்துட்டியா? இல்லைம்மா, ஈவினிங்குள்ளே ஒரு ஒர்க்கு முடிக்கணும், இம்பார்ட்டன்ட் ஒர்க்கு. நம்ம வேணா நெக்ஸ்ட் வீக் போகலாமா? சரி ஓகே. ஓகேயா? ஓகே தான்டா. சாப்பிட்டியா நீ? ஆர்டர் போட்டிருக்கேன். அப்படியா? சரி ஓகே, ஒழுங்கா சாப்பிடு. ம், பார்த்துக்கோ, நம்ம நெக்ஸ்ட் வீக் போகலாம். ஓகே. பை. கிளம்பிட்டேன். உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். வெளியே பண்ணா என்ன, வீட்டில் பண்ணா என்ன? பிரீதா, ஒர்க்கு கொஞ்சம் டைட்டாக இருக்கு. நீ ஒர்க்கை பாரு, நான் உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிறேன். சரி போய் வேலையை பாரு, நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். என்பி, உப்பு எங்கடா இருக்கு? உப்பு லெஃப்ட் ட்ராக்ல இருக்கும் பாரு. என்பி, மஞ்சத்தூள் அந்த ப்ளூ டப்பால இருக்கும் பாரு. இருக்கு. என்பி, கத்தி எங்கடா இருக்கு? அடுப்புக்கு ரைட்ல இருக்கும் பாரு. இருக்கு இருக்கு இருக்கு. என்பி, இப்போ என்ன வேணும்? நான் உன்னை டிஸ்டர்ப்லாம் பண்ணல. இந்த காய்கறியை மட்டும் கொஞ்சம் வெட்டி கொடுத்துறியா? எது? வெட்டுவேன் தெரியும். தேங்க்யூ.
யாரோ என்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொன்னாங்க. ஆ நானா கூப்பிட்டேன், நீ தானே வந்த? ஆமாம் ஆமாம், இல்லாட்டி அப்படியே வேலை செய்ய விட்டு கிழிச்சிருவ. ஏ இங்க வா, நீ ஒன்றும் வேலை பார்க்க தேவையில்ல, நானே பார்த்துக்கிறேன். ஏய் நான் சும்மா சொன்னேன்டி, விடு நான் நீங்க பார்த்துக்கிறேன். போங்க சார், நீங்க போய் வேலையை பாருங்க, நான் சமைக்கிறேன். உங்களுக்காக தான் நானே சமைக்கிறேன். சும்மா தான் சொன்னேன். நீங்க சாரி. போங்க, போங்க. ஏய் அதான் சாரி கட்டல, இப்போ அவன் காலில் ஒன்று ஆ காலை வேணும். சரிடி பொண்டாட்டி, சாரி புருஷனை மன்னிச்சுக்கோ. ஏய் ஆ காலில் விழு. ஏய், நான் வெட்டுறேன். வெட்டு வெட்டு. குழம்பு மாதிரியே இருக்கு. ஆ ம் இங்க பாரு, ம் கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படி உட்காந்து சமைச்சிட்டுலாம் இருக்க மாட்டேன். ஏதோ நீ கூட வந்து ஹெல்ப் பண்ண வேணா பண்ணலாம், இல்ல நானும் கூடயே வந்து சும்மா உட்காந்துருவேன். ம் நம்ம வேணா ஆர்டர் போட்டுக்கலாம் பிரீதா. அடப்பாவி, ஒரு பேச்சுக்காச்சும் நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்றியா? உனக்கும் வேலை இருக்கும், எனக்கும் வேலை ஆ, இருக்கும். நம்ம வேணா மெய்டு வச்சுக்கலாமா? ஆ ஏன் ஏன் முன்னாடி அவளை சைட் அடிக்கவா? மெய்டு நான் எங்கால் சார போகிறாங்க. அப்போ யங்கால்ஸ் வந்தா சைட் அடிப்ப? ஆ? ஆத்தா ம், என்னை விட்டுரு ஆத்தா, நான் உன் காலில் வேணாலும் விழுகு. ம். பெரிய மனுஷன் காலில் விழுக போகிறேன், தடுக்கலாம் மாட்டியா? டேய் சீக்கிரம் விழுடா, டைம் ஆச்சு. சத்திய சொல்கிறேன். ஆர்டர் வந்துருச்சு. ஆ சின்ன வெங்காயம் பூண்டு எடுத்து வச்சோம்ல, அதை சேர்த்து அப்படியே எண்ணெயிலேயே போட்டு வதக்கு. அந்த வதக்குறதுல அது அப்படியே பொன்னிறமா வந்துடணும். மிளகாத்தூள், மல்லித்தூள், கொஞ்சோண்டு ஒரு சிட்டிகை மஞ்சள், இது மூணையும் போட்டு நல்லா கிளறி, நல்லா அந்த எண்ணெயிலேயே கிளறி எடுத்துனா அந்த பச்சை வாசனை போய் அந்த எண்ணெயிலே வெந்துடும். அதுக்கப்புறம் வேணுன்ற அளவுக்கு உப்பு போட்டு தண்ணி ஊற்றி வேணுன்ற அளவுக்கு தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுரு. ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுரு. கொதிக்க எப்படி இருக்க? அப்புறம் புளி இருக்குல்ல, அதை வேணுன்ற அளவு எடுத்து கரைச்சி வச்சு என்னடி உங்கள் அம்மா வயசில் பேசுகிற? அதுல ஊத்தி ஒரு 2 நிமிஷம் அம்மா பேசினா அம்மா வயசு தான் வரும். கழுவி வச்சிருக்கல மீன், அதெல்லாம் எடுத்து அதுல போட்டு அந்த சிம்ல வச்சுட்டு அடுப்பை அம்மாடி ஒரு 5 நிமிஷம் ஹே, அப்படியே இருந்துச்சுன்னா அம்மாக்கு எல்லா விஷயம் தெரியும்டா. வா, ஜி விளாடாத. நினைச்சுக்க மாட்டாங்க. வா ஜெய் வாடா, ஜெய் ஷர்ட் கூட போடுடி. பரவாயில்ல நீ வா. ஷர்ட் கூட போடுறேன். ஹாய் சொல்லு. மஞ்சத்தூள் போட்டுக்க. ஹாய் அப்புறம் சின்ன வெங்காயம் பூண்டு இருக்குல்ல, கொஞ்சம் வேணுன்ற அளவுக்கு கொஞ்சம் நிறையவே ஊத்தி வச்சுக்க. அதுக்கப்புறம் ஹாய் மா. தண்ணியில நல்லெண்ணெய் ஊத்து, அதான் நல்லது. நல்லெண்ணெய் பிரசாத். ஊத்தி கடுகுளுந்து, வெந்தயம் இதெல்லாம் போட்டு அது பொரிஞ்சதுக்கு அப்புறம் பச்சை மிளகாய் இருக்குல்ல, அதை அப்படியே நேரா கீறி அதை எண்ணெயில போட்டுரு. அதுக்கப்புறம் வெங்காயம் பூண்டு எடுத்து வச்சோம்ல, அதை சிரிக்காதடி. எண்ணெயிலேயே போட்டு வதக்கு. அந்த வதக்குறதுல அது பைத்தியம், அது வீடியோடா, தனியா பேசிட்டு இருக்கேன். பூண்டியா வெட்டி அதுல போட்டு பேசு பேசு, அம்மாட பேசு. சிரிக்காத பிரீதா, செம்ம கோவம் வருது. நீ உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லடா, கொஞ்சம் கூட இல்ல. ஆத்ரி, ஏய் நில்றி மச்சான். வரம்மா மச்சான். சாப்பிட்டா அப்புறம்டா எங்கே கிளம்பிட்ட? ஃப்ரெண்டை பார்க்கடா. ஏன் கிட்டே டேய் உண்மையாகவே ஃப்ரெண்டை பார்க்க தான் போகிறேன். அவகிட்ட பேசி ரொம்ப நாள் ஆகுது. அண்ணா தண்ணி. ஏன்டா என்னாச்சு? எங்கடா நானா இல்லை அவள் ஃபேமிலியான்னு டிசைட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் அவளுக்கு வந்துச்சு.
அதுக்கான பதிலை அவள் என்கிட்டே கேட்டாள். அவள் ஃபேமிலியை விட்டு என் கூட வந்துடுன்னு சொல்கிற அளவுக்கு செல்ஃபிஷாக என்னால் யோசிக்க முடியலடா. இதே சுச்சுவேஷன் எனக்கு வந்திருந்தா நான் என்ன பண்ணியிருப்பேன்னு யோசித்தேன். தெரில, பார்ப்போம். டேய் சரி விட்றா, ஏதாவது பிரச்சனைனா சொல்லு, தூக்கிடலாம். சாட்சி கையெழுத்து போட நாங்கள் ரெடி. என்ன பிரீதா? சரிடா, நான் கிளம்புறேன். டேய் மீன் குழம்புடா, சாப்பிட்டு போகலாம். இல்லை, எனக்கு வேலை இருக்கு, நீயே சாப்பிடு. வரமா சமைப்போமா? ஏய் மெண்டல், என்னாச்சு? அப்படின்னா இது ஒன்று பெருசாக இருக்குன்னு அர்த்தம். என்னாச்சு? நீ இந்த சுச்சுவேஷனில் இருந்திருந்தா என்ன சொல்லியிருப்ப? என்ன சுச்சுவேஷன்? நித்தினா லூஸு, அதெல்லாம் வரப்போ பார்த்துக்கலாம். அதை போட்டு யோசிச்சுட்டு இருக்கேன். எல்லாத்தையும் நடக்கிறப்ப பார்த்துக்கலாம்னா நாளைக்கு அந்த சுச்சுவேஷன் வந்தா என்ன பண்ணுவ? சப்போஸ் இதே சுச்சுவேஷன்ல நீ இருந்தா என்ன சூஸ் பண்ணுவியா, இல்ல உன் ஃபேமிலி சூஸ் பண்ணுவியா? சப்போஸ் நம்ம விஷயத்தை நான் வீட்டில் சொல்லி என்னை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா சப்போஸ் அவங்க கொடுக்குற இமோஷனல் டார்ச்சரில் நானே மனசு மாறிட்டேன்னா என்னடா அதில் எவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு நீயே ஒரு பாயிண்ட்ல என்னை வெறுத்துட்டேன்னா அஞ்சாவது சப்போஸ் நான் எவ்வளோ சீரியஸாக பேசிட்டு இருக்கேன், கவுண்ட் பண்ணுறேன். மென்டல். சப்போஸ் இந்த 5 சப்போஸில் ஒரு சப்போஸ் கூட நடக்கலைன்னா, சப்போஸ் உங்கள் வீட்டில் எந்த பிரச்சனையும் பண்ணாமல் நம்ம லவ் அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா, சப்போஸ் எங்கள் வீட்டில் உன்னை பார்த்த உடனே பிடிச்சி போச்சுன்னா, இதெல்லாம் எப்போ நடக்கும்? நடந்தால் என்ன பண்ணலாம்? முதல்ல நடக்குமா? இது எதுவுமே நமக்கே தெரியாது. சப்போஸ் நடந்துச்சுன்னா அதை தைரியமாக ஃபேஸ் பண்ணலாம் சேர்ந்து. ஃப்யூச்சரில் அது நடந்துருமோ இது நடந்துருமோன்னு பயந்து பயந்து ப்ரெசண்ட்டில் வாழ்கிறதுக்கு ப்ரெசண்ட்டில் வச்ச மீன் குழம்பு என்னாச்சுன்னு யோசிக்கலாமா? பசிக்குது.
ஆர்டர் போட்டுடலாமா? சிரிக்காத பிரீதா. ஏய், நாளைக்கு நைட்டு தானே உனக்கு பஸ்ன்னு சொன்னேன். ஆமாம் நாளைக்கு தான். நாளைக்கு நீ பஸ் ஸ்டாண்ட் போயிடு. அங்கே யாராவது இருப்பாங்க, அவங்கள பஸ் ஏற்றி விடு. நான் இன்னைக்கே ஊருக்கு கிளம்புறேன். ஏய் லூசா நீ? நாளைக்கு வந்து வேற யாரையோ பஸ் ஏற்றி விடுறதுக்கு இன்னைக்கு வந்து ஒன்னே பஸ் ஏற்றி விட்றானே. டே, நானே ஊருக்கு போக இஷ்டம் இல்லாமல் இருக்கேன்டா. ஏன்டா நீ வேற படுத்துற? ஏய் லூசு, கசின் மேரேஜ், அவள் வேற உன்னை துணப்பண்ணாவான்னு கூப்பிட்டுருக்கா. போகாமல் இருந்தால் நல்லா இருக்குமா? ஒரு வாரம் தானே, சும்மா ஜாலியாக போயிட்டு வா. எது ஜாலியாவா? உனக்கு என்ன, அங்கே போனால் ஃபோன் கூட பேச முடியாது. சுற்றி 10 பேர் இருந்துகிட்டே இருப்பாங்க. வாட்ஸ்அப் கூட பண்ண முடியாது. ஒரு வாரத்துக்கு ஃபோனும் கிடையாது, வாட்ஸ்அப்பும் கிடையாதா? ஆஹா ஆண்டவா. என்னங்க? சும்மா சும்மா. நான் இங்கே ஒரு வாரம் இல்லை, பேச முடியாது, பார்க்க முடியாது. கொஞ்சமாவது ஃபீலிங்ஸ் இருக்காடா உனக்கு? என்ன பிரீதா இப்படி சொல்லிட்ட? இந்த மாதிரி சான்ஸ்லாம் வாழ்க்கையில் என்னைக்காவது தான் கிடைக்கும். அதை போய். ஓ சரிப்பா, நான் நாளைக்கு போறது கல்யாணத்துக்கு. அங்கேயே அவனை பாதி பேசி முடிச்சிருவாங்க. ஒரு வாரம் இல்ல, வாழ்க்கை ஃபுல்லா நீ சந்தோஷமா இருக்கலாம். என்னடி லைஃப் டைம் ஆஃபர்லாம் கொடுக்குற? இந்த ஐடியாவும் நல்லா தான் இருக்கு. எது? டேய் மவனே, நீ மட்டும் நேர்ல இருந்தன்னு வையே. அப்படியா? சரி அப்ப கீழே வா. புரியல. கீழே வா. டேய் நீ என்ன பண்ற? 2 minutes வரேன். மரகத மாலை நேரம், மமதைகள் மாய்ந்து வீழும், மகரந்த சேர்க்கை காதல் தானா? இரவினில் தோற்ற தீயை பருகிட பார்க்கும் பார்வை, வழிவது காதல் தீர்க்கம் தானா? 2 minutes தான்டா. ஏறு. எங்கடா போறோம்? ஐயய்யய்ய, எப்போ பார்த்தாலும் எங்கே போகிறோம், எதில் போகிறோம், எப்படி போகிறோம், சும்மா நச 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 நசன. மூட்டேர். என்பி என்பி, நான் தான் நச நசன் பேசுகிறேன்ல என்பி. எந்த விதத்தில் என்பி நான் உனக்கு டார்ச்சராக இருக்கேன்? என்பி ஏறு. போலாமா? எழுதிடவா இதழ் வழியா நல்லா இருக்கு. எல்லோ நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு, பிடிச்சிக்கோ. பரவாயில்லையே, அவ சைஸ்ல உனக்கு தெரியுது. அவளுக்கு யார் எடுத்தா? எனக்குடா. அந்த ப்ளூ கலர் மட்டும் எடுத்துக்கோங்க. சரி, இது ட்ரையல் பார்த்துட்டு வந்துடலாம். வா, இந்த வாரம் இதை வச்சுக்கோ. வார்த்தைகள் தோற்குதே, தீண்டலே
இதெல்லாம் அன்னைக்கு ஒரு நாளைக்கு தானே போடுவீங்க. லைஃப்பில் கல்யாணமும் ஒரே ஒரு தடவை தான் என்பி நடக்கும். ஆ ம் இப்போ ஓட்டுன்னு வச்சுக்க. அவளுக்கு தானே கல்யாணம், நீ எதுக்கு இதெல்லாம் எடுத்துகிட்டு இருக்க? நல்லா இருக்குல்லடா. சரி, ம் அவளுக்கு ஏதாவது வாங்குவேன்னு உன்னைய அழைச்சிட்டு வந்தா நீ என்ன எல்லாத்தையும் உனக்கே வாங்கிட்டு இருக்க? ஆமாம், உனக்கே அவன் மேலே அவ்வளோ அக்கறை. ஏய், அவளுக்கு கல்யாணம் ஆக போகுதுடி. அவள் அதெல்லாம் எதிர்பார்க்க மாட்டாடா. நாங்கள் அப்படி பழகினதே இல்லை. அவங்க எதிர்பார்க்கலனாலும் நாம பண்ணணும். ம் நாம இல்லை, நான். சத்தியமா அவளுக்கு என்ன செலக்ட் பண்ணணும்னு தெரியலடா. அப்படி கேளு. வா போடா. சூப்பரா இருக்கு பாரு. ஒன்ன மாதிரியே இருக்கு. அவ்வளோ அழகா இருக்கா? ஒன்ன மாதிரியே இருக்குங்க, அழகா இருக்கான்னு கேட்குறேன். போறாம போச்சு. நீர் கேட்டேன், மழையாக வான் கேட்டேன், நிலவாக நீ எந்த நான் எப்படி நான் தான் சோகமாக இருக்கணும், நீ எதுக்கு சோகமாக இருக்க? பசிக்குது. சரி, போகிறப்ப சாப்பிட்டு போகலாம். சவுக்கார்பேட்டில் சாப்பிட்ற கடையில் ரொம்ப நல்லா இருக்குமா? சவுக்கார்பேட்டிங்கிறது எவ்வளோ தூரம் தெரியுமா? ம் தூரம்தான். சரி, ஓகே, இங்கே சாப்பிடலாம். நான் வேற ஒரு வாரம் ஊரில் இல்லை. ம் ம் எழுதிடவா உயிர் வலியா சரி, 2 minutes வரேன். நிஜமாவே 2 minutes தான். போலாமா? ஏய்,
ஏதோ ஒரு நாள் வெளியெல்லாம் சாப்பிட்ட ஓகே, இதே மாதிரி வீட்டுக்கு போயிட்டு வாரம் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு அப்புறம் தொப்பை போட்டுருச்சு, ட்ரெஸ் எல்லாம் பத்தலைன்னு என்கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்காது என்ன? நான் ஒன்றும் தொப்பை போடுற அளவுக்குலாம் சாப்பிடலையே. இப்போ கூட எனக்கு லைட்டாக பசிக்குது. சரி அதை விடு, ஊருக்கு போகிற ஃபோனுக்கெலாம் பாஸ்வேர்டு மாற்றி வை, அப்புறம் அந்த ஆப்புக்கெலாம் ஆப் லாக் போட்டு வை. அப்புறம் தம்பிக்காரன் சும்மாவே ஃபோனை நோண்டிட்டு இருப்பான், அவன்கிட்ட ஃபோனை கொடுத்து மாட்டிக்காத. அப்புறம் என் கான்டாக்ட் நம்பரை முதல்ல நேம் மாற்றி சேவ் பண்ணு. அப்புறம் முக்கியமாக நம்ம ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் எடுத்து வால்ட்டில் போடு. அதுவும் இல்லாமல் சொல்ல மறந்துட்டேன், கல்யாணத்துக்கு வேறு போகிறீங்க மேடம், 4 பேர் பார்க்க தான் செய்வாங்க, கல்யாண பேச்சு எடுக்க தான் செய்வாங்க. கல்யாண பேச்சு எடுக்கிறப்ப நம்ம இதே எல்லாத்தையும் காது கொடுத்து கேட்டுட்டு பொறுமையாக வா, நமக்கு டைம் வரப்போ நாம் பேசிக்கலாம் என்ன? சரி, ஒரு வாரம் நல்லா ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணிட்டு வா, என்னை பற்றியே யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த மாஸ்க்கு சானிடைசர்லாம் எடுத்துக்கிட்டல, அந்த சீட் நம்பர் என்ன? 18. விண்டோ சீட்டா? விண்டோ சீட்டு உனக்கு ஒத்துக்காதுன்னு தெரியும்ல, ஜர்க்கின் இருந்துச்சுன்னா எடுத்துமா. டேய் மூடுறா, எனக்கு எல்லாம் தெரியும். சும்மா நச நச நசன்னு. சுரிக்காத பிரீதா, சம்மக்கம் வருது. சரி, நான் இல்லாமல் ஒரு வாரம் சந்தோஷமா இரு. பாய். ஹே மெண்டல், என்னது, ஏதாவது சர்ப்ரைஸ் வச்சிருக்கியா? ஃபோனா? என்னது? ஃபோனு தான். எதுக்கு? அந்த ஃபோனை யூஸ் பண்ணி நீ மாட்டிக்கிட்டீன்னா அதுக்கு தான் அந்த ஃபோன். ஐயோ என் அழுக்கு. அந்த ஃபோன் யூஸ் பண்ணி மாட்டிப்பேனா, இந்த ஃபோன் யூஸ் பண்ணி மாட்டிக்க மாட்டேனா? ஷோ, அந்த ஃபோனை மறைச்சி வச்சு யூஸ் பண்ண முடியாதுன்னா இந்த ஃபோனு. இல்லை, உனக்கு ஃபோன் வேணா, நான் ஒரு வாரம் நிம்மதியாக இருக்கு. அப்படியே திட்டுத்தனம் பண்ண தெரியாத மாதிரி தான் நடிப்பான். தேங்க்ஸ். எதுக்கு? ஃபோனுக்கா? ஒரு வாரம் தாங்கும். மிஸ் பண்ணுவேன். நீ கவிதைகளா, ரொம்ப கனவுகளா, கயல் விழியே, நான் நிகழ்வதுவா, கடந்ததுவா, பதில் மொழியே, உன்னோடு நெஞ்சம் உறவாடும் வேளை, தண்ணீர் கமலம் தானா, முகம் காட்டு நீ முழுவெண்பனி, ஓடாதே நீ ஏன் எல்லையே, இதழோரமாய் சிறு புன்னகை நீ காட்டடி ஏன் முல்லையே.
விதைகளா கனவுகளா கயல் விழியே அக்கா வாக்கா அக்கா, நீ உள்ள போக அந்த வந்துடுறேன். டேய் நாளைக்கு காலைல மார்க்கெட் போகணுடா, கொஞ்சம் வந்துடுறா. ஆமாம் வேலை நிறையா இருக்குது. போய் காய்கறிலாம் வாங்கிட்டு வந்துட்டோன்னா ஒரு வாரம் முடிஞ்சு. சொல்றா. டேய் அந்த டிசைன் இன்னும் முடிக்கலையா? மேனேஜர் கேட்டே இருக்காரா? டேய் நாளைக்கு தான்டா அதுக்கு லாஸ்ட் டேட்டு. நான் ஆஃபீஸாக வந்துட்டு இருக்கேன், வந்துட்டு கூப்பிட்றேன். சீக்கிரம் வா. சொல்லுங்க. ஹலோ சார், நான் பிரீதா. தினக்குரலில் காலம்னிஸ்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ம் நான் என்பின்னு ஒருத்தனை காலேஜ்லேருந்து லவ் பண்ணிட்டு இருக்கேன். சரி. அவன் என்ன கழட்டி விடுற பிளானில் இருக்கான்னு நினைக்கிறேன். அப்படியா? அவனா அந்த பையன்கிட்ட என்னன்னு கேட்டு சொல்லவா? எது? ஒருத்திய பஸ் ஏற்றி விட்டோமே, இருக்காளா இல்லையா, ஊருக்கு போய் சேர்ந்தாளா, ஒரு கவலை கூட இல்லைல்ல. அதான் ரீச்னு மெசேஜ் பண்ணியிருந்தியடி. ஓ, அப்ப சார் மெசேஜ் பார்த்து ரிப்ளை பண்ணாதால கூட பிஸியா இருக்கீங்கல்ல. எல்லாமே ஊர்ல இருக்க வரைக்கும் தான்ல. உனக்கு மெசேஜ் பண்ணலாம் தாண்டி ஃபோன் எடுத்தேன். அதுக்குள்ள ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வந்துருச்சு. சரி அவங்க கிட்ட பேசிட்டு உனக்கு கால் பண்ணலான்னு இருந்தேன். அதுக்குள்ள நீயே கால் பண்ண. பொறுமையா பண்ணலாம். ஏன்னா என்னால எப்ப வேணா கால் அட்டென்ட் பண்ண முடியும்ல. உனக்கு அப்படியா? சுத்தி ஆளுங்க இருந்துட்டே இருப்பாங்க. பாவம். சரி விடு, தப்பு தான். சரி இப்போ என்ன ஓகேயா, சேஃபா பேசலாமா? அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். அதை பத்திலாம் சார் கவலைப்பட வேண்டாம். அப்படியே மாட்டிக்கிட்டாலும் இங்கே இருக்கிறவன் மட்டும் கனவு காணாது, தேடி வந்து உன்னை டார்ச்சர் பண்ணுவேன். சிரிக்கிற? இருடா, உன்னை வந்து வச்சுக்கிறேன். சரி சாப்பிட்டியா? அப்பா ஏய் சரி, நம்ம கல்யாணத்துக்கு அதுவும் ஆஃபீஸில் லீவ் இருக்கா இல்லை அதுக்கும் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு லேட்டாக தான் வருவியா? முடிச்சுட்டு தான் வருவேன்னு நினைக்கிறேன். நம்ம வேணா ஜூம் காலில் கல்யாணத்தை வச்சுக்கலாம். சூப்பராக இருக்கும். 4 வருஷம் லவ் பண்ணது ஜூம் காலில் கல்யாணம் பண்ணதானே? எனக்கு ஓகே, உனக்கு ஓகேனா சொல்லு, செலவேலாம் முடிச்சிடலாம். இன்னும் 3 நாள் தான். எதுக்கு? நான் அங்கே வரதுக்கு வந்து அதுக்கு எதுக்கு 3 நாள் வெயிட் பண்ணிக்கிட்டு? இப்பயே பார்க்கலாமே, வீடியோ கால்வா. இங்கே பாரு, எனக்கு இந்த மாதிரி சிம்பிளாலாம் கல்யாணம் நடக்கக்கூடாது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 3 ரிலிஜன் படியும் கல்யாணம் நடக்கணும். அதுலேயும் அந்த டெஸ்டினேஷன் வெட்டிங் மஸ்ட். சூப்பர். சூப்பரா? என்ன சூப்பர்? ஏதாச்சும் சொல்றா. பண்ணிடலாம் பிரீதா, கண்டிப்பாக பண்ணிடலாம். பண்ணிட்டு வாழ்க்கை ஃபுல்லாக லோன் கட்டலாம். கட்டலாம், அதில் என்ன இருக்கு? லைஃப்ல கல்யாணங்கிறது ஒரு தடவை தான் என்பி நடக்கும். ஆனால் பிரீதா, லைஃபே ஒரு தடவை தான். ஆமாம், கேட்கணும்னு நினச்சேன். போனதுலேருந்து இந்த ஃபோன்லேயே என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்க. மாட்டினா என்ன ஆகுறது? உனக்கு எதுக்கு அந்த ஃபோனை கொடுத்தேன்? சூப்பர், நானும் கேட்கணும்னு நினச்சேன். ஃபோன் கொடுத்தியே, சார்ஜர் கொடுத்தியா? சார்ஜ் போச்சா? மறந்தே போயிட்டேன். சுட்டுட்டேன். அடி பாவி, யாருது? அப்பா எடுத்து. அதானே
உனக்கா திருட்டுத்தனம் பண்ண கற்றுக் கொடுக்கணும். சரி இங்கே பாரு, உனக்கு என்கிட்ட பேசணும்னு தோணுச்சுன்னா அந்த குட்டி மொபைல் எடுத்து 2 ரிங் கொடுத்து ஒரு மிஸ் கால் கொடு. நான் உனக்கு கால் பண்ணுறேன். எனக்கும் அதே தான். ஓகே, நீ எனக்கு மிஸ் கால் கொடுக்குற. ஓகே, நான் எதுக்கு உனக்கு மிஸ் கால் கொடுக்கணும்? இங்கே தான் இந்த என்பியோட பிரெயினை நீ பார்க்க போற. இப்போ அந்த ஃபோனை யூஸ் பண்ணி நீ மாட்டிக்கிட்ட. உங்க அப்பா என்ன பண்ணுவாரு? டெய்லி ஸ்ட்ரீ போய் எனக்கு ஃபுல் ரிங் தானே கொடுப்பாரு. எப்படி மாசா? மாசா இல்லையா? பா, எப்படிடா அப்படிலாம்? அது நம்ம பேசிக்காவே டிசைனர்ல, அதனால மூடு. நானும் சந்தோஷ் சுப்ரமணியம் படம் பார்த்துருக்கேன். நல்லா இருக்குல்ல, நமக்கு யூஸ் ஆகுதுல்ல. அங்க என்ன பண்ற? கீழே வர வர. அதானே எவனும் கூப்பிடலேன்னு. உங்களுக்கு gift வந்திருக்கு. தேங்க்ஸ். ஓகே. எப்படி கரெக்டா 2 ரிங்ல கட் பண்ணா? பரவாயில்லையே. சரி, அதை ஓபன் பண்ணு. தெரியும்டி, உன் வேலையாக தான் இருக்குன்னு. என்ன இது? சார், நான் இல்லாம ஒரு வாரம் ரொம்ப ஜாலியா இருக்கீங்கல்ல? அம்மா ஜாலியாக இருந்தேன். அதுக்கு தான் அதை கிஃப்ட். எப்படி இருக்கு? ஏய், இதான் அன்னைக்கே ஒன்ன மாதிரியே இருக்கு, நல்லா இல்லைன்னு சொல்லியிருந்தானே. அதனால தான் அதை அமைச்சேன். சரி மேடம், நீங்கள் போய் உங்கள் பேக் செக் பண்ணுங்க. டேய், எப்படா? என்னடா பேக்ல எதுவுமே இல்லை? ஏதாவது வச்சாதானே இருக்கும். புரியல. ஆமா, பின்ன சர்ப்ரைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களா? டேய், சிரிக்காத என்பி. செம்ம கோவம். பிரீதா, இங்க கொஞ்சம் வாயேன். ஒரு நிமிஷம் கூப்பிடுறேன். பெண்ணே பெண்ணே, உந்தன் கையில் நானும் கூடும் நேரம் விட்டு செல்லாதே. கண்ணே கண்ணே, நீளும் காலம் வேண்டும், வாராயோ அருகிலே. பூவே காதல் பூக்கும் பூவே, சாரல் வீச ஈரம் என்னை கொஞ்சம் மழையில் உன் வாசம் கெஞ்சும் நெஞ்சம் உன்னை கெஞ்சும். புலரும் காலை வேண்டாம், இரவின் குளிரே என்னை கொல்லாதே. அப்பப்போ பிடிச்சவங்க கூட கொஞ்சம் பேசலாம். கரெக்டு தான். ஆனால் பிடிச்சவங்க இங்கே இருக்காங்க. பாரா, மிஸ்லாம் பண்ற. சரி, கவலைப்படாத, 2 நாள் தான் வந்துடுறேன். ஒன்னே யார் சொன்னா? நான் வித்யாவை நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன வெறுப்பேத்ததுல அவ்வளோ சந்தோஷம் இல்ல? சார்ஜர் எங்க வச்சான்னு தெரியல. ஓகே ஓகேவா? பக்கத்தில் யாராவது வந்துட்டாங்களா? ஓகே சார். அப்போ நான் வித்யா கிட்ட பேசுறது உனக்கு ஓகே?
ஓகே. அப்போ உன்னை பிரேக்கப் பண்ணிட்டு வித்யாவை லவ் பண்ணாலும் உனக்கு ஓகே. ம் ம். ஆனால் பிரீதா, நான் சொல்கிற எல்லாத்துக்குமே நீ ஓகே ஓகேன்னு சொல்கிறத கேட்கவே எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? இன்னும் 2 நாள் தான் உனக்கு இருக்கு. காதல் பூக்கும் பூவே சாரல் வீச ஈரம் என்னை கொஞ்சம் மழையில் உன் வாசம் கெஞ்சும் நெஞ்சம் உன்னை கெஞ்சும் புலரும் காலை வேண்டாம் இரவின் குளிரை என்னை கொல்லாதே. ஒரு வழியா முடிஞ்சிரா. சாரி கூட மாற்ற டைம் இல்லை. காலையிலேருந்து அவ்வளோ வேலை. ஐயோ, அதுக்குள்ளே முடிஞ்சிச்சா? அப்போ நாளைக்கே வந்துடுவியா? ஆமாம். பிரீதா, உங்கள் ஃபேமிலியில் வேற யாருக்கும் கல்யாணம் இல்லையா? இப்போ பேசும்போது மாட்டிக்கிட்டேன்னா மேபி உடனே பண்ணி வச்சிருவாங்க. ஆ, அப்போ நல்லா சத்தமாக பேசு பிரீதா. என்னை எப்போவுமே இரிட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும்ல உனக்கு? அஃப்கோர்ஸ் பிரீதா. சரி, நான் வைக்கிறேன். பாய். ஏய், என்ன? சரி, வீடியோ கால் வா. எதுக்கு? அங்கேயே வந்து வித்யாவை பற்றி பேசி என்னை இரிட்டேட் பண்ணவா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நீ போய் அவ கூடயே பேசிப்போ. அதெல்லாம் இல்லை, அது ஒரு வாரம் வீட்டு சாப்பாடு சாப்பிட்டல, அதான் உடம்பு போட்டியா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு. 2 நாள் முன்னாடி தானே பார்த்தேன். இப்போ என்ன? அதெல்லாம் வர முடியாது. சாரி கட்டியிருக்கேன்னு சொன்னேன், பார்க்கணுன்னு தோணுச்சு. ஒன்றும் வர வேணாம். பாய். டே, நான் அட்டென்ட் பண்ணு. மேகமோ அவள் மாயப்பூத்திரள் தேனலை சுழல் தேவதை. அது அப்படியே தான் இருக்க, வெயிட்லாம் போடல. இப்போ என் சாரி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு உங்க எத்து போயிடும் இல்லை? சரி சரி, நல்லா இருக்கு நல்லா இருக்கு. சரி, நான் வைக்கிறேன். என்ன? மென்டல். மேகமோ அவள் நாளைக்கு ஒருத்தி 1 வாரம் கழிச்சு வரா. பத்திரமா பார்த்துக்க சொல்லுங்க அவனை. ரொம்ப மிஸ் பண்ணிட்டா போல. இது சண்டை போடுறதையா? ஆமாம், சண்டை போடுறது தான். அவனுக்கு வேணா ஃபீலிங்ஸ் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவள் அப்படி கிடையாது. அவனை எவ்வளோ மிஸ் பண்ணான்னு எனக்கு தான் தெரியும். ஓஹோ, ஆனால் நம்ம பைய மிஸ்லாம் பண்ணல. நம்ம 1 வாரம் ஜாலியாக இருந்தா. அப்பா, The number you're calling is currently switched off. Please try later. இப்போ சொல்லு, மிஸ் பண்ணியா? காதல் பூக்கும் பூவே சாரல் வீச ஈரம் என்னை
கொஞ்சம் மழையில் உன் வாசம் கெஞ்சும் நெஞ்சம் உன்னை கெஞ்சும் புலரும் காலை வேண்டாம் இரவின் குளிர பேசாத பேச்செல்லாம் பேசினாலும் உன் மௌனத்தின் அர்த்தங்களை என் மனம் அறியும். ஓடிபி 1807. ஏய் சாரிடி, ஒர்க் முடிச்சுட்டு லேட்டாக தூங்கிட்டேன். மறுவழியில் வண்டி வேறு பிரச்சனை ஆயிடுச்சு. நீ எங்கே இருக்க? சாருக்கு உங்க ஒர்க் தானே முக்கியம். நான் இங்க இருந்தேன் என்ன? நீங்க உங்க ஒர்க்கை முடிச்சுட்டு கால் பண்ணுங்க. ஏய் லூசு, அப்படி இல்லை, ஒர்க்கர் தான், இல்லாட்டி வந்திருப்பேன். இருக்கட்டும் இருக்கட்டும், ஒரு வாரம் தானே ஆச்சு, நம்ம அப்புறம் கூட மீட் பண்ணிக்கலாம். சொல்லிக்கிட்டே நீங்க இருக்க. ஒர்க் பாருங்க, முடிச்சிட்டு இன்னைக்கு ஃப்ரீயோ அன்னைக்கு சொல்லுங்க. அன்னைக்கு கூட முடிஞ்சா நான் பாக்க. எடுத்து கொடுத்துட்டேன். நல்லா இருக்கு. நான் என்ன ட்ரெஸ் போட்டுக்கேன்னு உனக்கு எப்படி தெரியும்? ஏய் மென்டல். லேட்டா வந்துட்டு சர்ப்ரைஸா? 2 நிமிஷம் கோவப்படாம வெயிட் பண்ணியிருந்தா நானே வந்து கூப்பிட்டு போயிருந்திருப்பேன். ஏன் ஃபோன் எடுக்க வேண்டியதானே? ஏய் வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சுடி. ஃப்ரெண்டோட வண்டி எடுத்து வரதுக்குள்ள அத்தனை கால் பண்ணிருக்க. சமாளிக்கிறதுக்கு என்ன ரீசன் வேணா சொல்லலாம். இப்போ என்ன டே பேசிக்கிட்டே போறோமா? சரி வந்து ஆட்டோல ஏறு. வண்டி யார் உங்க அப்பா எடுத்துட்டு வருவாரா? அண்ணா வண்டி நிறுத்துங்க. ஹாய். ஏ பொண்ணு காசு கொடுத்துட்டு போ. ஏய் அண்ணா வரண்ணா. என்ன ஓகே. ஏதாச்சும் ரீசன் வச்சிருப்பல? இப்போ என்ன சொல்ல? ஏய் உண்மையிலே வண்டி ரிப்பேர், ஃப்ரெண்டோட வண்டி. ஃபோன் எடுத்துக்கலாம்ல. லேட் ஆகும்னு நைட்டே சொல்ல வேண்டியதானே? வர முடியலன்னா ஏன் வரேன்னு சொல்லணும்? அட்லீஸ்ட் காலையில் ஒரு மெசேஜ் ஆகுது பண்ணிருக்கலாம். நானும் உனக்கு அவ்வளோ லட்சியம். நீ சொன்னதெல்லாம் உண்மைதான் போல. நீ ஒரு வாரம் நல்லா ஜாலியாக தான் இருந்திருக்க. நான் தான் தேவையில்லாம உன்னை மிஸ் எல்லாம் பண்ணிட்டேன். எனக்கு எதாவது தேவை. மிஸ் பண்ண ரொம்ப. ஒரே வார்த்தையில் ஆஃப் பண்ணிட்டான். இதே வேலையா போச்சு. போ வண்டி எடு. போலாமா? பசிக்குது. ஏய் காலையில பல்லு கூட விளக்கலடி நீனும். அதுவும் இல்லாம சவுகார்பேட்டில் எவனும் இந்நேரம் கடையெல்லாம் திறந்துருக்க மாட்டாங்க. சவுகார்பேட்டெலாம் ஒன்றும் வேணாம். அப்புறம் நான் அன்னைக்கு சொன்னேன்ல பிரியாணி கடை. காலையில எவனாவது பிரியாணி திம்பானாடி? நான் சாப்பிடுவேன்டா. போடா. உன்ட்ட
பல தடவை சொல்லியிருக்கேன், வாடா போடான்னு கூப்பிட்றவளை வச்சுக்காதன்னு. டேய் வெண்ண போ. இதுவும் நல்லா இருக்குல்ல? எது? இப்படி டெய்லி பார்த்துட்டே இருந்துட்டு திடீர்னு கொஞ்ச நாள் பார்க்காம சரியா பேசாம ஒருத்தரை மிஸ் பண்ணிட்டு அதையும் வெளியே சொல்லிக்காம திரும்பி பார்க்குறப்போ இருக்கிற அந்த ஃபீல், அந்த மொமெண்ட். இந்த மொமெண்ட் நல்லா இருக்குல்ல? அப்போ மேடம் அடிக்கடி விட்டு போற ஐடியால இருக்கீங்க. அப்படி விட்டு போனாவது சார் எனக்கு கொஞ்சமாவது மிஸ் பண்ணுவீங்களா? தெரியல, பாப்போம். பார்த்தேன் போ. ஏய், டேபிள்லாம் இங்க இருக்குடி. வாடா, மேல ட்ரீ ஹவுஸ் இருக்கு. ட்ரீ ஹவுஸா? நான் கூப்பிட்டு வரேன் தான் இந்த ட்ரெஸ் போட்டு வந்தீங்களோ? சப்போஸ் நான் வரலன்னா என்ன பண்ணிருப்ப? 2 நாள் உன்கிட்ட பேசாம நிம்மதியா இருந்திருப்பேன். ஆ? ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் நல்லா தெரியுதுடா. உனக்கு என்ன விட உன் ஒர்க் தான் முக்கியம். என்ன? உன்கிட்ட ஒரு 2 விஷயம் சொல்லணும். நானும் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன? சரி நீ சொல்லு. இல்ல நீ சொல்லு. டேய் சொல்றா. ரொம்ப நாளாவே சொல்லணும்னு தோணிக்கிட்டே இருக்கு. என்னால் இந்த ஒர்க் ப்ரெஷருக்கு நடுவில் நமக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியல. உனக்கே தெரியும், பல தடவை அந்த கோவத்தெல்லாம் உன்கிட்ட காமிச்சிருக்கேன், கத்திருக்கேன். இன்றைக்கி லேட்டானதுக்குமே அதான் ரீசன். திடீர்னு ஒரு டிசைன் கொடுத்துட்டாங்க, முடிச்சு கொடுத்துட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. டேய், எல்லாருக்கும் பிடிச்சது ஒன்று பண்ணுறது ஒன்றா இருக்கும். உனக்கு 2மே ஒன்றா கிடச்சிருக்கு. கரெக்டு தான். ஆனால் பிடிச்ச வேலையை பிடிக்காத இடத்துலேருந்து பண்ணுற மாதிரி இருக்கு. சரி, இப்போ என்ன பண்ண போற? அதான் ஜாபை விட்டுறலான்னு. விட்டு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்க போறியா? ஆமாம் பிரீதா, பிடிச்ச வேலையை யாரோ ஒருத்தருக்கு பண்ணுறதுக்கு நம்ம கம்பெனியில் நமக்காக பண்ணுறது, பிடிச்ச ப்ராஜெக்ட்ஸ் மட்டும் எடுத்து பண்ணலான்னு தான் பிளானு. சூப்பர்டா. ஓகேயா? பண்ணட்டுமா? ஏதாச்சும் சொல்றீ? நான் ஒரு வாரம் போனதுல இவ்ளோ சேஞ்சஸ் நடக்குமா? புரியல.
என்னடா புதுசா பெர்மிஷன்லாம் கேட்டுட்டு உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணு. சூப்பர் பிரீதா. இன்னொரு விஷயம் சொல்லணும்னு சொன்னல, என்ன? நீ ஏதோ ஒன்று சொல்லணும்னு சொன்னல, அதை சொல்லு. அதுவா, வீட்ல மாப்பிள்ளை பார்த்துருக்காங்க. ஏதோ டாக்டர் பையனா, நிறைய சொத்து வச்சிருக்கானா, ஒரே பையனா, கல்யாணம் பண்ணிக்க சொன்னாங்க. சரி ஊருக்கு போய் யோசிச்சு சொல்றேன்னு சொல்லியிருக்கேன். எது? வேணாண்டாண்டா. சப்போஸ் நான் அங்கேயே வேணான்னு சொல்லி ஏன் வேணான்னு சொல்றேன், யாராவது லவ் பண்றியா அப்படின்னு எங்க அப்பா கேட்டு நம்ம லவ் மேட்டர் வீட்டுல தெரிஞ்சு நான் வீட்டுல மாட்டிக்கிட்டு ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா பயமா இருக்குல்ல? அதுக்கு தான் நான் சென்னை வந்து சொல்றேன்னு சொல்லிட்டேன். சரி, அது என்ன மேட்டர் சொல்லு. அது அது ஒன்றும் இல்லை. அந்த ஸ்டார்ட் அப் பிளான் வந்துட்டு இப்போ ஆரம்பிக்கிற பிளான் இல்லை, ஒரு 3 years கழிச்சு ஆரம்பிக்கிற பிளான் தான். இல்லாமல் மேரேஜ் கமிட்மெண்ட்ஸ்லாம் இருக்குல்ல, அதுவும் இல்லாமல் இப்போ ஆரம்பித்தா சர்வே ஆகுறதுக்கே 3 years ஆகும். இதே மேரேஜ்க்கு அப்புறம்னா நீ இருப்ப ஒரு சப்போர்ட்டுக்கு பேக்கப்பாக இருக்கும். எது நான் சப்போர்ட் பண்ணுவேன்? ஐயோ, உன்னை கல்யாணம் பண்ணால் ரொம்ப கஷ்டப்படணும் போலயே. பேசாம நான் அவனுக்கு ஓகே சொல்லிட்டேன், லைஃப் ஃபுல் செட்டில்டு. பின்ன என்ன, இப்போ 3 வருஷத்துல கல்யாணம் பண்ணிக்கணும்னு உன்னை கேட்டேனா, இல்லை இப்போவே ஸ்டார்ட் பண்ண சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு சொன்னேனா? பெரிய இப்போ மாதிரி பேசுற. இங்கே பாரு, என் ஃபேமிலியில் எது நடந்தாலும் அது என் பிரச்சனை, நான் பார்த்துக்கிறேன். என்னால் உனக்கு எப்பவும் எந்த ப்ரெஷரும் வராது. நீ தைரியமாக ஸ்டார்ட் பண்ணு. இல்லை, நான் ரோஹித்கே ஓகே சொல்லிடுறேன். இவன் யாரு? அதான் அந்த டாக்டர் அடுத்த வாரம் வர மீட் பண்றேன்னு சொல்லியிருந்தார். ஓ, அவ்வளோ போயிடுச்சா? என்ன சார்? அது மெச்சூர்டா பேசிட்டியா? சரி, அதுக்கு எதுக்கு கவுண்டர் கொடுத்துக்கிட்டேன்னு பார்க்குறேன். குடு. அப்படி என்ன கொடுத்துட போற? வித்தியா தானே, போர் அடிச்சிருச்சுடா. ஏய், இவ எதுக்கு உனக்கு ஃபோன் பண்றா? கேட்டுருவா. நீ எதுக்கு அட்டெண்ட் பண்ற? வித்து வித்து சொல்லுங்க. அது இங்க கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா? ஏய், நான் உனக்கு என்னைக்கு? இந்தாங்க பிரியாணி. அப்படியா? அது நோ ப்ராப்ளம் வித்து. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. அது வித்யா, ஒரு நிமிஷம். வித்யா, நான் கூப்பிடுறேன். உண்மையே சொல்லு, நீ என்னதான் மிஸ் பண்ணியா? டேய், என்னடா பண்ற? இங்க நித்தின் வீடு வரைக்கும் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்லாம் போய்கிட்டு இருக்கு. ஓ, அப்போ பேரெல்லாம் வச்சிட்டீங்களா? மென்டல், உன்கிட்ட சொல்லாமையா? நீ எதாவது சஜஸ்ட் பண்ணு. அந்த பயம் இருக்கட்டும். அப்படின்னா கன்ஃபார்மாக இதை யோசிச்சு வச்சிருக்க, சொல்லு. என்பி டிசைனர்ஸ் எப்படி இருக்கு? லூசு, 3 பேர் சேர்ந்து ஆரம்பிக்கிற கம்பெனிக்கு என் பேர் மட்டும் வைக்கிறதா? இப்போ யார் சொன்னா அது உன் பேருன்னு? அப்புறம் என்னன்னா நரேந்திர பிரசாத், பீனா பிரீதா, கப்பல் கோல்ஸ்டா. அப்படி பார்த்தா இங்க ஒரு கப்பல், ஒரு 80 சிங்கிள்லாம் இருக்காங்க. எவ்வளோ பெரிய பேர் வைக்கிறது. டிண்ட் எப்படி இருக்கு? கேவலமா இருக்கு. டிண்ட் டிசைன்ஸ் எப்படி இருக்கு? டின் டிசைன்ஸா? டின் டிசைன் ஸ்டுடியோவா? டிண்ட் டிசைன் ஸ்டுடியோ. அங்கிள், சூப்பர் அங்கிள். சூப்பர் மாமா. டிண்ட் டிசைன் ஸ்டுடியோ எப்படி இருக்கு?
நீ சஜஷன் கேட்கல, சொல்ற. நல்லா இருக்கா இல்லையா? ம், நல்லா இருக்கு. சரி, நான் அப்புறமா பேசுறேன். சரி ஓகே. ஏய், நாளைக்கு மறந்துடாத. அங்க போறேன். ஆ இதோ என்னொடியின் வழிபறிய அங்கே தொலைதூரத்தில் சாரல் மழை கண்டேன் நான் பக்கம் போது சிறை கம்பியா சும்மா தான் இருக்க. இந்த பெருக்கு உன்னை வந்து போதை கனவே கனவே போதாதே நீ போதை கனவே கனவே ஏ, அவ வராளா? அவ இல்லாமையா? டேய், யார சொன்ன? நீ யார சொன்ன? நீ யார சொன்ன? நீ யார சொன்னியா? அவங்கள தான் சொன்னேன். நான் யாரையும் சொல்லியே. அப்புறம் என்ன, ஃப்ரீயா விடு. சொல்லு, இனாகுரேஷனுக்கு வித்யாவை இன்வைட் பண்ணியா? இனாகிரேஷனுக்குலாம் இன்வைட் பண்ணல. மேபி எம்ப்ளாயா ஜாயின் பண்ணலாம். டேய், இப்போவாது சார் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்களா? இனிமே தான் வேலையே இருக்கு. உள்ளவை இருவரி சேர்ந்து காற்றோடு குரலாகுது இல்ல பிரீதா என்ன கூட கேட்க மாட்டேங்கிறீங்க. என்னடா? பிடிச்ச வேலை பிடிச்ச இடத்துல இருந்து பண்ண போறேன். இது வரைக்கும் நீ, நான், என்னோட ஆஃபீஸ், குட்டி குட்டி சண்டை இப்படியே போயிட்டு இருந்துச்சு. இப்போ நீ, நான், நம்ம கம்பெனி, கூட 2 பேருன்னு இவங்களுக்காகவும் ஓடணும். நிறைய வேலை இருக்குது, கூடவே நிறைய பயமும் இருக்குது. ஏய், என்ன பயம்? இதெல்லாம் தெரிஞ்சு தானே ஸ்டார்ட் பண்ண? எல்லாம் எங்களுக்கு தெரியும். உடனே அட்வைஸ் தூக்கிட்டு வரக்கூடாது. சும்மா சொன்னேன், அவ்வளோதான். உனக்கு போய் சொன்ன பாரு. சிப்பா. ஆமா, இங்க ப்ராஜெக்ட்ஸ்லாம் எப்படி? ப்ராஜெக்ட்ஸ் நாளைக்கு 2 கம்பெனிக்கு போகிறோம். அது போக ஃபாரின் கிளைண்ட்ஸும் பார்த்துட்ருக்கோம். பார்ப்போம். கிடைக்கும் கண்டிப்பா. போமா, பார்ப்பலாம். ஆமா, சொல்ல மறந்துட்டேன். தம்பி ஊர்ல இருந்து வரானா? அப்படியா? ஏதோ இன்டர்வியூவா? ஊரில் தாங்கிறானா? பின்ன
சரி பார்த்து சேஃபா. அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ மூடு. போ. ஹேய், ஒரு கங்க்ராட் சொல்றீ. ஹலோ, டே என்னடா ஆச்சு? ஒன்றும் இல்லை, சும்மா தான். என்ன ஒர்க் போயிட்டு இருக்கா? சார் சும்மாலாம் பேச மாட்டீங்களே. சரி விட்றா, இப்போ தானே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், கொஞ்சம் டைம் ஆகும், அவசரப்படாத, கண்டிப்பாக கிடைக்கும். ஒர்க் போயிட்டு இருக்கான்னு தானே கேட்டேன். போச்சுன்னா போச்சுன்னு சொல்லு, போலன்னா போலன்னு சொல்லு. அதை விட்டுட்டு லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. வை பிஸி. உனக்கு சொன்ன பாத்தியா, மூட்டு போன வை. You guys are so young and energetic, but how can we rely on you guys for this big project? மச்சான் லெமன் டீ சொல்றேன். ஹலோ, எங்கடா இருக்க? ஆர்கேபுரம் கிளைண்ட் பார்க்க. சாப்பிட்டியா? சாப்பிட்ணும். சாப்பிட்டு வேலையை பாடுறா. சரி, நான் கூப்பிட்றேன். Cheers! சொல்றா. சும்மா தான், எதுவும் கிடைக்கல ப்ராஜெக்ட்ஸ். இங்கே பார், ஒரு கம்பெனி உன்னை நம்பி ஒரு ப்ராஜெக்ட் தரணும்னா ஃபர்ஸ்ட் அவங்க உன்னை நம்பணும். நம்புற மாதிரி ஏதாச்சும் ஒன்று பண்ணணும். விடாமல் ட்ரை பண்ணிட்டே இரு. ஏய், நான் என்ன அட்வைஸ் கேட்க தான் டெய்லி கால் பண்ணுறேன்னா? சும்மா பேசணும்னு தோணுச்சே பண்ணேன். அட்வைஸ் பண்ணேன். நான் அப்புறம் பண்ணுறேன். உங்கள் ஒர்க்கு அப்ரோச் எல்லாமே ரொம்ப புதுசாக டிஃப்ரெண்ட்டாக இனோவேட்டிவாக இருக்குது. ஆனால் ஒரு சின்ன டீம் இதை பண்ணிடுவீங்களா அப்படின்னு யோசிக்கிறாங்க. உங்களோட டிசைன்ஸ் எல்லாமே எங்களுக்கு பிடிச்சிருக்கு, பட் நீங்கள் இதை பண்ணுவீங்களா அப்படின்றது எங்களுக்கு கொஞ்சம் டவுட்டாகவே இருக்குது. நீங்கள் வேறு புது டீமாக இருக்கீங்க, அதான் யோசிக்கிறாங்க.
மேம் சொல்டா. ஹலோ. நேற்று ஷூட்டோட ஃபுட்டேஜ் மேம். மெண்டல் எங்கே இருக்க? தேங்க்ஸ். தேங்க்யூ மேம். ஆஃபீஸில். ஆஃபீஸ்லையா? சரி ஓகே, நைட்டு டின்னர் நம்ம ஸ்பாட்டில், மறந்துடாத. சாரிடி, லேட் ஆயிடுச்சு. ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு. ஏய் கங்க்ராட்ஸ் டா. தேங்க்ஸ். அதான் பசங்களுக்கு எப்படி சர்ப்ரைஸ் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். என்ன சர்ப்ரைஸ் பண்ணுறதுனே தெரில. எதாவது ஐடியா இருந்தால் சொல்ல. சூப்பர் ஐடியா, பிடிச்சிட்டேன். ஆனால் சரி அப்படி வச்சுக்கலாம். டேய் டேய் மச்சான். மச்சான். ஆமா. பாடா. அப்புறம் அங்கே வச்சிரு. டேய் என்னடா போடா போடா. எல்லாம் இவ்வளவு சொல்ல மச்சான். அப்படி வளர்த்துருக்கா இவங்க. டேய் டேய் அப்புறமா அவன்கிட்ட கேளு. வண்டியை தொடச்சு எடுத்துட்டு போ. வந்துடுறேன். வண்டி சாவி கொடு. பாத்துடா. பார்த்து பாய் பாய். பாய்மா. பாய் பாய் பாய். மச்சான் டேய். மச்சான் யார் வந்தாலும் வரலாம்னு சரி, நம்ம போறோம். கண்டிப்பா போறோம். பேங்காக் போறோம், பட்டாயா போறோம், வாக்கிங் ஸ்ட்ரீட் போறோம். நீ பேங்காக் எதுக்கு போகணும் எனக்கு தெரியாதா? போறோம் அவ்வளவுதான். டாட் ஒரு ப்ராஜெக்ட், அதை வச்சு நீங்க பேங்காக்லாம் போற. போறோம் மச்சான், எனக்கு தெரியாது. ஐயோ அங்கிள் சும்மா இருயா. தம்பி கால் பண்ணிட்டே இருக்கான், நான் கிளம்புறேன். ஏய் ஒரு 10 மினிட்ஸ் போயிடலாம். இல்ல பரவாயில்ல, நான் சரி நான் ட்ராப் பண்றேன். சாவி உன் ஃப்ரெண்ட் வச்சிருக்கான். ஆமா. ஏய் அங்கிள் போய் பார்த்துட்டு. சரி பார்த்து போயிட்டு வா. இல்லாட்டி பெரிய பஞ்சாயத்து தரும். சரி நீ அதை காலி பண்ணி வை. ஏய் பிரீதா, ஏய் ஒரு நிமிஷம் நில்றி. பிரீதா 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 ஏய் நில்றி. நான் கோமா. ஏய் ஹாஸ்டலுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு வண்டி கேட்டான், அதான் கொடுத்தேன். 10 மினிட்ஸில் வந்துடுவான். அது மட்டும்தான். வேற என்ன? ஒன்றும் இல்லை. இப்போ எதுக்கு என் கூடவே வர? ஓ போய் உன் ஃப்ரெண்ட்ஸோட இரு. இப்பெல்லாம் எல்லாமே அவங்களுக்கு எடுத்து டிசைட் பண்ற, பேர்ல இருந்து ஐடியா வரைக்கும். இது ஆரம்பிக்கிறது கூட எல்லாமே பிளான் பண்ணிட்டு கடைசி தானே என்கிட்ட சொன்ன. நேற்று நீ கால் பண்ணும்போது எனக்கு தெரியும்டா உனக்கு இந்த ப்ராஜெக்ட் கிடைச்சிருச்சுன்னு. எப்பவும் போல எனக்கு சர்ப்ரைஸ் பண்ண கூப்பிடுறேன்னு நினைச்சேன். ஆனா சார் சர்ப்ரைஸ்க்கு ஐடியா கேட்க கூப்பிட்டுருக்காரு. அதான்டா நீ சொல்ற எல்லாத்துக்கும் சரி ஓகே சூப்பர்னு சொல்லிருக்கேன்ல, அப்படிதான் எல்லாமே டேக் இட் ஃபார் கிராண்டட் ஆயிடும். போ, இப்ப எதுக்கு கூட வர? எனக்கு போ தெரியும், கிளம்பு.
ஹாய் அங்கிள், எப்படி இருக்கீங்க? எங்க அப்பாவை பத்தி எதுவும் பேசாதன்னு சொல்லிருக்காங்க. சாரி அங்கிள், வாங்க போலாம் வாங்க. ஹே மென்டல், நீ விளையாட்டுக்கு சண்டை போடுறியா இல்லை சீரியஸாக சண்டை போடுறியாலாம் எனக்கு தெரியாது. ஆனால் இங்கே எந்த முடிவாக இருந்தாலும் நான் மட்டும் எடுக்க முடியாது. அவங்க 2 பேரையும் கன்சல்ட் பண்ணிட்டு தான் எடுக்கணும். அதுதான் கரெக்டும் கூட. ஆனால் இந்த சர்ப்ரைஸ் மேட்டருமே அவங்க இன்னும் ஜாலியாக வேலை பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான். ஆமா, அவனுங்க ஒரு ஆளுங்க, அவனுங்களுக்கு சர்ப்ரைஸ் ஒரு கேட். ஏன் லவ்வரை ட்ராப் பண்ண உன் பைக் தான் எடுத்துட்டு போவானா? அவனுக்குலாம் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா? ஏய், போன வாரம் உன்னைய பிக்கப் பண்ணுறதுக்கு அவன் வண்டி தான் எடுத்துகிட்டு வந்தேன். அவனை கூட நான் விட்டுரு வேண்டாம். ஆனா அந்த அங்கிள் ஒருத்தர் சுத்துறான் பாரு, அவனுக்குலாம் காலகாலத்துல கல்யாணமே பண்ணி வைக்க மாட்டாங்களா? லவ்வர்ஸ் நடுவில் வந்துட்டு நையன் கொஞ்சமாச்சும் மரியாதை. அண்ணா, தங்கச்சியை சேஃபா ட்ராப் பண்ணிட்டீங்களாண்ணா? ட்ராப் பண்ணிட்டோமா? ஐயோ, நான் பாத்துடா. பொறுமண்ணா. அண்ணா பத்திரமா போங்கண்ணா. பார்த்து சொல்லுடா. டேய் டேய், தங்கச்சி சேஃபா ட்ராப் பண்ணிடு. பாய் அண்ணா பாய்ண்ணா, பாய்ண்ணா. அண்ணா பாய்ண்ணா. என்னடி இப்படி நடிக்கிற? இங்க பார், நீ சொல்ற எல்லாமே எனக்கும் தெரியும். இருந்தாலும் நான் அப்படிதான் சொல்லுவேன். நீ கேட்டுதான் ஆகணும். சரி, கங்க்ராட்ஸ். ஏ நாய் வருது பாரு. இரவுகள் நீள இமைகளும் மூட இடைவெளியேனோ கண்மணியே, யுகங்களை தாண்டி விரல்களை பூட்டி முத்தங்களை தின்போம் அடியே. சாளரத்தின் வெளிச்சத்திலே கவிழுதே